ஜெய் வாசவி. இன்று 4 மற்றும் 5வது ஸ்லோகம். புத்திர் ஞானமசம் மோக க்ஷமா சத்தியம் தமக சமக சுகம் துக்கம் பவோஸ்பாவோ பயம் சாப யமேவச்ச அஹிம்சா சமதா துஷ்டி சபோதானம் யக்ஷோஸ்யசக பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிரதக்விதக. புத்தி, ஞானம், மயக்கமின்மை, பொறுமை, சத்தியம், அடக்கம், அமைதி, இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, அஞ்சுதல், அஞ்சாமை, அகிம்சை, மனநடவு, திருப்தி, தபசு, தானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி ஆகிய பலவித பாங்குகள் உயிர்களுக்கு என்னிடத்திருந்தே உண்டாகின்றன. புத்தி நுண்ணறிவு அல்லது ஆழ்ந்த கருத்துக்களை வாங்க வல்ல அந்த கரணம். ஞானம் ஆத்மாவை அறிய வல்ல இயல்பு. அசம்மோகம் எந்த நெருக்கடியிலும் மனக்குழப்பம் ஏற்படாமை. க்ஷமை பொறுமை அல்லது பிறரால் தாக்கப்படும் போதும் மனம் நோகாதிருத்தல். சத்தியம் வாய்மை அல்லது பார்த்தும் கேட்டும் அனுபவித்தும் அறிந்தவைகளை அப்படியே பிறர் கெடுத்து பகர்தல். தமம் புலக்கரணங்களாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவைகளை அடக்குதல். சமம் அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவளிடத்து அமைதி ஏற்படுதல். சுகம் இன்பம் அல்லது ஆஹ்லாதம். துக்கம் துன்பம் அல்லது சந்தாபம். அகிம்சை ஓர் உயிருக்கும் தீங்கு செய்யாமை. சமதா வெறுப்புகளை விளைவிக்கும் செயல்களுக்கிடையில் மனது நடுநிலை பிறலாதிருத்தல். துஷ்டி திருப்தி சந்தோஷம் அல்லது போதுமென்ற மனநிலை. தபசு இந்திரியங்களை ஒடுக்குதல் அல்லது உடலை அடக்கி ஆளுதல். தானம் தனக்கு பயன்படும் பொருள்களை மற்றவர்களுக்கும் உவந்தளித்தல். யசக தர்மம் செய்வதால் வரும் புகழ்ச்சி. அயசக அதர்மம் செய்வதால் வரும் இகழ்ச்சி. மின்சாரத்தை ஒரு அடுப்பு, ஒரு தனுப்பை தரும் கருவி, ஒரு விசிறி, ஒரு விளக்கு, ஒரு எந்திரம் ஆகிய இவைகளுள் அதனதன் அமைப்புக்கு ஏற்றவாறு பயன்படுத்தலாம். அதுபோன்று ஜீவர்கள் இவ்வித விபூதிகளை ஈஸ்வரனிடத்திலிருந்து அவரவர் வினைக்கேற்றபடி வாங்கி கொள்கின்றனர். ஈஸ்வரனுடைய விபூதிகளை ஏராளமாக ஏற்றவர்கள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.